ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி நம்ம செய்யணும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து சோம்பு ஒரு 1½ ஸ்பூன், சீரகம் ஒரு 1½ ஸ்பூன், கசகசா ஒரு 1½ ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சிம்லேயே வச்சுட்டு வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மட்டன் சாப்ஸில். இப்போ கடாயி சூடாகிடுச்சு. நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சுது. இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 ஸ்டேஜாக செய்யணும். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சீரகமும் இந்த வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும்னு நம்ம இந்த மட்டன் சாப்ஸை நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ இதில் இதை சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இதுலேருந்தே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும். இது நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக இந்த ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேம் வச்சு நல்லா வதங்கணும். இப்போது லைட்டாக இதில் கொஞ்சம் தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம இதில் ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் இது கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 6 விசில் விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆறு விசில் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் என்னென்னலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் இந்த மசாலாவை இதில் நம்ம போட்டுக்கணும். நான் வந்து தக்காளி வந்து நல்லா பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்திருக்கேன். தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி ஒரு 3 விசில் விடுவோம். இந்த மசாலா எல்லாம் இதில் சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மட்டனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 விசில் வச்சோம். திரும்பவும் நம்ம அந்த சாப்ஸ் பொடி தக்காளியெல்லாம் போட்டு திரும்ப ஒரு 3 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாய் வச்சு அதுக்கு என்னென்ன தாளிக்கிறான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நான் வந்து பிரியாணி இலை ஒரு இலை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார், 3 லவங்கம் எடுத்துருக்கேன். இது இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15, பெரிய சைஸ் வெங்காயம் 1, ரெண்டுமே மிக்சடாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். ஆனால் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்சடாக போட்டிருக்கேன். அதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த மட்டன் சாப்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கணும். இதை நல்லா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலரி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும்
இதை நம்ம அப்படியே தான் தட்டு போட்டு மூடி எடுத்து வதக்கி விடணும். இப்போ தான் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மட்டன் சாப்ஸ் ரெடி. நீங்கள் வந்து இது ரச சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை இது கூட இந்த கொஞ்சம் கிரேவியாக இறக்கி நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.